தம்பி அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கலாம் நம்ம இதெல்லாம் கேட்கக்கூடாது. எண்ட் ரிசல்ட் என்ன, அவ்வளோதான். டீல் முடிஞ்சா முடியலையா, அவ்வளோதான். இதுக்கு பின்னாடி அப்படி இருந்திருக்கலாம், ஆனால் பரவாயில்ல அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம கணக்கில் வச்சுக்க முடியாது தம்பி அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் இவர், எதை பற்றி பேசுகிறாரு பார்த்துருவோம் வாங்க. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எங்களுக்கு கொடுத்த இந்த சீட்டில் திருப்தி கிடையாது, இருந்தாலும் கூட்டணி நலனிற்காக அந்த ஒப்பந்தத்தில் நாங்கள் கையெழுத்து போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்சம் சக்கட்டமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு கையெழுத்து போட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்டால் RS பாரதி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி எண்ட் ரிசல்ட் என்ன அதை மட்டும் தான் பார்க்கணும். டீல் சைன் ஆகிடுச்சா, முடிஞ்சு. இப்போ பரீட்சையில் உட்காந்துட்டு மார்க்கு கம்மியானதுக்கப்புறம் இல்லை எனக்கு தலைவலியாக இருந்துச்சு, தூக்கம் வந்துச்சு, அதனால தான் நான் ஒழுங்காக எழுதலை. பரீட்சை எழுதுனியா, மார்க் என்ன, அவ்வளோதான். இது தலைவலியில் எழுதுனியா, ஜுரத்தோடு எழுதுனியா, அதெல்லாம் யாரும் கேட்கல, புரியுதா? அதான் மார்க் என்னங்கிறதா மேட்ரு. மார்க்கு சைன் பண்ணியாச்சு, முடிஞ்சு. அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்பியா, இதே சும்மா கேட்டுக்கிட்டு அப்படின்ற மாதிரி முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் கத்துனாலும் கிடையாது, கதறினாலும் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு RS பாரதி அவர்கள். நெட் ரிசல்ட், ஃபைனல் ரிசல்ட் தான் முக்கியம். நான் பரீட்சை எழுதினேன், தலைவலி வந்துச்சு, அதனால் எனக்கு இருந்தாலும் பாஸ் ஆகிட்டாங்கல்ல, பாஸ் தானே ப்ரிவியல் ஆகும். ஸோ வி ஹவ் சக்சீடட். அவ்வளோ.